தமிழக சட்டசபை தேர்தலில் வந்து நம்ம இப்போ வந்து கேடிசிசி மாவட்டம் பார்க்குறோம். அதில் ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அதில் வந்து சென்னை மாவட்டத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதியாக பார்த்துக்கிறோம். அந்த தொகுதியில் வந்து விவிஐபி தொகுதி, தமிழக முதல்வரோட தொகுதி, அது கொளத்தூர் தொகுதி. அதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த தொகுதியில் இப்போ ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போ திருப்பியும் திமுக சார்பாக போட்டிடுறாரு. அதிமுக சார்பாக சந்தான கிருஷ்ணன் போட்டிடுறாரு. தாவேக சார்பாக பார்த்தீங்கன்னா விஎஸ் பாபு அவர் போட்டிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பாக சவுந்தரபாண்டியனும் போட்டிடுறாரு. ஸோ இது 4 பேர் தான் முக்கியமான போட்டி. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மு.க.ஸ்டாலின் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் அவர் தான் முன்னிலையில் இருக்கிறாரு. ஆனால் இப்போ நிலவரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. யார் அதை மாத்துறான்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கிடையாது. த.வே.க கட்சியோட விஎஸ் பாபு அவர் செல்வாக்கு கூட்டிகிட்டே போகுது. அவரு குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ஓட்டு வித்தியாசத்துல மு.க.ஸ்டாலினை வென்றிடுவார். இந்த தொகுதியில கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தோல்வி அடைவார். வெற்றி அடைய போவது த.வே.கவோட விஎஸ் பாபு. வெறும் 3000 to 5000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பார். நன்றி, வணக்கம்.